மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்தை நடத்த முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையிலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், எப்போது இந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுகிறது திமுக? முழு விவரங்கள். வணக்கம். திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் முதல் வாரத்துல மதுரையில நடத்துவதற்கு திமுக தலைமை திட்டமிட்டிருக்காங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்துல அரசியல் ரீதியாகவும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையிலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. பொதுவா ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஆண்டுதோறும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சியுமே நடத்தும். அந்த வகையில தான் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் இந்த ஆண்டுக்கான பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில நடத்துவதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஒரு வருடத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவின் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறதும் முக்கியத்துவமான ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த பொதுக்குழு கூட்டத்துல பங்கேற்பாங்க. இந்த கூட்டத்துக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் பணியை திமுக தொடங்கிவிட்டாலும் இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு கூட்டணி, தேர்தல் பிரச்சாரம், தமிழகம் முழுவதும் தலைவர்களுடைய சுற்றுப்பயணம் போன்ற விஷயங்கள்ல அதிகம் கவனம் செலுத்துவதற்கு திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில தான் நிர்வாகிகள் அனைவரையும் பொதுக்குழு கூட்டத்துக்கு அழைத்து அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் ரீதியாக பல்வேறு ஆலோசனைகளையும் பணிகளையும் தொடங்குவதற்கு திமுக தலைமை முடிவு செய்திருப்பதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.